பிள்ளைக்கு படிப்பிக்கிறதுக்கு இந்த நர்சரி இப்படியான நர்சரிஸ் எல்லாமே இருக்கு. அதை மீறி இந்த பேரண்டிங் பிள்ளை வளர்க்கிறது என்பது பற்றி பல முக்கியமான விஷயங்களை நாம் சொல்லியாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு காலகட்டம் இருந்தது, நாங்கள் படிக்கிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலெல்லாம் இருந்த மாணவர்களுக்கான களம் அவகாசம் அப்படியே டோட்டலாக மாறிய ஒரு சூழலில் இப்போ நாம் இருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷினுடைய இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கிறீங்க. உலகத்தில் மிக முக்கியமான கல்வி எங்கே இருக்குன்னு கேட்டால் நான் எப்போதும் சொல்கிறேன், இந்த ஃபின்லாண்டினுடைய எடுகேஷனை சொல்லுவேன், ஃபினிஷ் எடுகேஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபின்லாண்டினுடைய எடுகேஷன் சிஸ்டம் என்னன்னு சொன்னால், இப்படியான நர்சரி இல்லைங்கிறதா நாங்கள் எடுகேஷன் சிஸ்டம். 6-7 வயசு வரைக்கும் அங்கே ஒன்றுமே கிடையாது. பிள்ளைய அந்த பாட்டில் விடுங்க, மண்ணில் விளையாடட்டும், ஓடட்டும், பாயட்டும், விழட்டும், எழும்பட்டும் அப்படின்னு விட்டுருவார். நாங்கள் ஒரு நர்சரி சிஸ்டம் வச்சுருக்கிறோம். இது முரணாக இருக்குது என்று நமக்கு தோணலாம். அந்த நர்சரிகள் இல்லாத ஃபின்லாண்டினுடைய எடுகேஷன் உச்சத்தில் இருப்பது போல நர்சரி சிஸ்டம் உள்ள இடங்களிலும் கல்வி உயர்வாக இருக்கிறது என்றால் அதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், இத்தகைய நர்சரிகள் பிள்ளைகளுக்கான ஒரு கல்வி சூழலை, கல்வியை சந்தோஷமாக ஏற்கிற ஒரு சூழலை கொடுக்கணும். அவ்வளோதான் முக்கியம். இப்போ எங்கட ஜெஸ்மி மூசா இதனுடைய ஸ்தாபகர் அவர் சொன்ன ஒரு விஷயம், எங்களோட எடுகேஷனல் சிஸ்டம் இப்போ மாறப்போகுது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களோட பிள்ளைகள் இன்னொரு 4-5 வருடத்தில் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் தயார்படுத்துவீங்களான்னு கேட்டால் நீங்கள் சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏடா 4-5 வயசுல என் பிள்ளைய எப்படி நான் சம்பாதிக்கிறேன்? அதான் குழந்தை பிள்ளை. அப்படி கிடையாது. இன்று இருக்கிற காலம் குழந்தைகள் கோடீஸ்வரராகக்கூடிய காலம் இது. எப்படி எடுத்துக்கொள்கிறீங்களோ தெரியல. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் லிஸ்ட்டில் பார்த்தா சின்ன பிள்ளைகள், யூடியூப் சேனல் நடத்துகிற சின்ன குழந்தைகள்லேருந்து யூடியூப் சேனல் நடத்துகிற வயசான பாட்டிகள் தான் இன்றைக்கி அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. என்ன தலை ஆட்டுப்படுது. நிறைய பேர் இருக்கு போல் வழங்குது. குக்கரி சேனல்கள் தொடங்கி வச்சிருக்கிறீங்க போல் வழங்குது. ஆக இன்று நாம் எதை சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிப்பதற்கான எல்லைகள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டு, முந்தையெல்லாம் என்னவாக ஆக போகிறேன், என்ன டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் என்று நாங்கள் கிளிப்புள்ளமாய் சொல்லி சொல்லி கொடுத்து பழகிட்டோம். இன்று உங்களுக்கு தேவையாக இருக்கிற விஷயம் என்னவென்றால், இன்றைய நவீன காலத்தில் என்னென்ன துறைகள் இருக்குங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்கிறதான் மிக முக்கியமான தேவை. நாங்கள் அப்படியே பாடமாகிட்டு வந்த மாதிரி டாக்டர், இன்ஜினியர், டீச்சர் என்றெல்லாம் போக முடியாது. இனிமேல் என்னென்ன துறைகள் இருக்குது, எங்கெல்லாம் இந்த பிள்ளையை கொண்டு போய் நாம் சேர்க்கலாம், எப்படி அவனுடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொள்ளலாம் என்பது பற்றிய ஒரு புரிதல் இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமாக தேவைப்படுது. இந்த நர்சரி கல்வியை பற்றி நான் சொன்ன ஒரு விஷயம், ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி இருக்கிற குழந்தைகளை கொண்டு போய் ஒப்படைக்கிறோம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஒரு நூல் நல்லது செய்யும், ஒரு நூல் கெட்டது செய்யும். அதே போல தான் நானும் சொல்கிறேன், நர்சரி உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும், நேசரி உங்களுடைய பிள்ளைகளை அழிக்கும். எப்படி அழிக்கும்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கொண்டு செல்கிற நர்சரியினுடைய ஆசிரியருக்கு அவர் 5ஆம் ஆண்டை தாண்டாத ஒருவராக இருந்தால், அவருக்கு பிழைப்பு நடத்துவதற்கு வேறு வழி இல்லை என்பதற்காக ஒரு நர்சரி செய்பவராக இருந்தால், உங்களோட பிள்ளையை கொண்டு விட்டீங்கன்னா நீங்கள் அகப்பட்டீர்கள். நர்சரி தான் என்னுடைய சம்பாத்தியம். நானே 9ஆம் ஆண்டு பாஸ் பண்ணலை, அந்த நர்சரியை நடத்த பிழைக்கிறேன் என்று பிழைப்புக்காக நர்சரி நடத்துவரிடம் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு சென்று நீங்கள் விட்டீர்களாக இருந்தால், அது ABBLE ஆப்பிள் என்று சொல்லுமா இல்லையா? சொல்லும். ஆக இந்த குழந்தை பருவத்தில் நாம் ஊட்டுகிற ஒவ்வொரு விஷயம், பசுமரத்தாணி போல ஏறக்கூடிய விஷயங்களில் நாம் மிக அவதானமாக இருக்கணும். நாங்கள் +1 +2 அல்லது 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புக்கெல்லாம் போகிறதுக்கு இடையில் இந்த பிள்ளைகள் அறிவை பெற்றுக்கொள்ளும். முன்பெல்லாம் போல அறிவை தேடுவதற்கெல்லாம் நாங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. இன்று அறிவை தேடுவதற்கான 1000 வாசல் திறந்துக்கு. நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, நம்மளை விட நம்ம பிள்ளைகள் வேகமாக ஃபோனை ஆப்ரேட் பண்ணுதா இல்லையா? இந்த சின்ன வயசில் இவ்வளவு ஃபோனை ஆப்ரேட் பண்ணான்னு எப்படித்தான் கற்றுக்கிட்டானோ, யார் தான் சொல்லிக் கொடுத்தோம்? நாம் கேட்குறோம். சுயம்பாக அறிவு வளர்ந்திருக்கிற ஒரு சமூகத்துக்குள்ளே நாம் வாழ்கிறோம். இங்கே மிக முக்கியம், இந்த நர்சரிகளுக்கு நாங்கள் விடுகிற போது, இந்த நர்சரி, இந்த மொண்டசரி என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள், சொல்லிக் கொடுப்பவர்கள் எவ்வளவு தூரம் கெப்பாசிட்டியானவர்கள், ஐக்யூ லெவலை பார்க்க வேண்டும். அதிலையும் தாண்டி எமோஷனல் இன்டெலிஜென்ட் உள்ளவர்களாங்கிறத பார்க்கணும். அதாவது பிள்ளைகளுடைய மனநிலைக்கேற்ற விதத்தில் கற்றுக் கொடுக்குகிற அந்த நுட்பம் தெரிந்தவர்களா என்கிறதெல்லாம் பார்க்கணும். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த கருத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷினுடைய வெற்றிக்கான அடிப்படையான ஒரு காரணமாக நான் இங்கே பார்த்த ஒரு விஷயம்,
முதலாவது விஷயம், ஜெஸ்மி எம் மூசா என்பவர் அதற்கு பின்னால் இருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜெஸ்மி எம் மூசா என்பவர் யார்? இதே மருதமுனை மண்ணிலே நான் உயர்தரம் படிக்க வந்தபோது நான் பயோஸ்ட்ரீம் ஆர்ட் ஸ்ட்ரீமில் இருந்த மாணவிகள் என்னுடைய வகுப்பு தோழர்கள் தோழிகளுக்கு ஆசிரியராக பணியாற்றியவர். இன்று ஒரு ஆசிரியர் வழிகாட்டியாக இந்த கல்முனை பிராந்தியத்தில் இருக்கிற ஒருவர். ஆக இன்று இருக்கின்ற கல்வி முறை பற்றி அவருக்கு தெரியும். இந்த கல்வி முறைமையில் வரக்கூடிய மாற்றங்கள் பற்றி தெரியும். வரக்கூடிய ஆண்டில் என்னென்ன வகையான கல்வி உத்திகளை புதிதாக கொடுக்க வேண்டும் என்பது பற்றி தெரியும். எனவே அவர் கட்டாயமாக இந்த பிள்ளைகளுக்கு எதை சரியாக இந்த இளம் பராயத்தில் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருப்பார். அப்போ இந்த ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்றால், கல்வி சூழலுக்குள் இருக்கிற ஒரு கல்வியியலாளர். இப்போ ஜெஸ்மி எம் மூசாண்டா ஒரு ஆசிரியர் அல்ல, அவர் ஒரு கல்வியியலாளர். ஒரு கல்வியியலாளருடைய பின்னணியோடு ஒரு நர்சரி இயங்குகிற போது நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷில் உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் என்பது என்னுடைய சாட்சி. ரெண்டாவது என்ன, இப்போ யாராவது சொல்லிட்டாங்களா கை தட்டிடாதீங்க, கொஞ்சம் கிளப் பண்ணுங்களேன் சந்தோஷப்படுறதுக்குண்ணா. இதே பிள்ளைகள் பார்வையாளர்களாக இருந்தால் கை தட்டிருக்கும், இந்த வான் கிழிந்து போயிருக்கு. நமக்கு கொஞ்சம் கூச்சம், என்ன தட்டணுமா வேண்டாமல். ஆக இங்கே முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷினுடைய பலமாக நான் அவரை பார்க்கிறேன். அதே மாதிரி அவருடைய மனைவி சுமையா டீச்சர், அவரும் ஒரு படித்தவர், அரசு தொழில் புரிகிற ஒருவர். எனவே கல்வி புலம் சார்ந்த திறமை உள்ளவர் என்கின்ற அடிப்படையில் இன்று இருக்கின்ற நவீன உலகிற்கேற்ற விதத்தில் இந்த ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷை அவர்கள் நடாத்தி செல்வார்கள் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது. இன்றைக்கு நான் பார்த்த மிக அற்புதமான ஒரு விஷயம், எனக்கு இப்போ தான் 15 வயசாகுது, என்ன ஒத்துக்கொள்ள மாட்டீங்க, எனக்கு ஒரு 42 வயசாகுது. நான் தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருக்கிறேன். நானும் உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீதும் பேசுகிற போது அவர் என்னிடம் ஒரு விஷயம் சொல்வார். நாங்கள்லாம் காற்றிலே கலை படைப்பவர்கள், நாங்கள் பேசுகிற விஷயங்கள் காற்றோட காற்றா போயிடும். ரேடியோவில் எவ்வளோத்தை பேசியிருக்கிறோம், பேசிய ஒன்றுமே இன்றைக்கி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கவில்லை. நீங்களும் டிவியில் நிறைய பேசியிருக்கிறீங்க, நீங்கள் பேசிய எதுவுமே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படவில்லை. நூல் ஒன்றை உருவாக்குறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே ஒரு நூலை படைக்க வேண்டும் என்று அவர் சொல்வார். அவர் வானலையில் ஒரு வழிப்போக்கன் என்று அவர் ஒரு நூலை வெளியிட்டார். இன்று வரைக்கும் நான் இன்னும் ஒரு நூலையும் வெளியிடவில்லை. ஆனால் ஒரு பெரியதொரு ஆச்சரியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால், மை ஃபர்ஸ்ட் புக் என்கிற ஒரு புத்தகம். நான் நினைக்கின்றேன் இந்த மொண்டசோரி வரலாற்றிலே ஒரு நர்சரியில் படித்த ஒரு பிள்ளை முதலாவது ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன்னா அது இந்த ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷினுடைய ஒரு வெளியீடாக தரீங்க. கொஞ்சம் கையை தட்டுங்களேன்மா, நான் பாய்காட் பண்ண போகிறேன். பெரிய விஷயம் அது. இப்போ உங்களுக்கு புரியாது, இந்த பிள்ளைகள் நாளை பெரியவர்கள் ஆகிற போது ஒரு நல்லதொரு விஷயம், யார் இந்த சுமையா டீச்சர் என்று தேடுவாங்க, யார் இந்த ஜெஸ்மி எம் மூசா என்று தேடுவார்கள். எனவே இது மிக அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து ஆல்பத்தில் வைக்கிறதை விட மிக பக்குவமாக மிக பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் மை ஃபர்ஸ்ட் புக்குங்கிற ஒரு விஷயம். நீங்கள் பெருமையோடு செல்லலாம், பெரிய ஆளானது பிள்ளை உனக்கு நான் வச்சுக்கிறேன் கிஃப்ட்டு நான் பிடிச்சிக்கோ அப்படின்னு கொடுக்கலாம். எனவே அது ஒரு மிக அருமையான ஒரு விஷயம். இந்த இடத்துல நான் பார்த்த ஒரு விஷயம். அடுத்த விஷயம், இந்த பிள்ளை வளர்ப்பென்கிற கலைகள் பற்றி நாம் ஏன் அறிஞ்சு கொள்ளணும் என்ற முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னுடைய நண்பன் ஒரு வாரத்துக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் இது. என்னுடைய நண்பன் ஒரு விஷயத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டான். அதாவது யாரோ அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க என்னன்னு சொன்னால், இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதி விட்டு அந்த குர்ஆனை தலைமட்டில் வைத்து விட்டு தூங்கினால் காலையில் உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும் என்று யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தை அதை நம்பி இரவு நேரத்தில் குர்ஆனை ஓதிட்டு தலைமட்டில் வச்சுட்டு காலையில் எழுந்து பார்த்துருக்குறது. எழுந்து பார்த்த நேரம் என்னுடைய நண்பர் வேலைக்கு போயிட்டார். கிஃப்ட் ஒன்றும் இல்லை. வாப்பா கோல் எடுத்து இப்படி சொன்னாங்க, நான் இரவு குர்ஆன் ஓதினேன், தலைமாட்டில் வச்சேன், படுத்துட்டேன், கிஃப்ட் ஒன்றும் எனக்கு இல்லையேன்னு சொல்லி சொன்னவுடன் அவர் பதறி போய் புள்ளட மனம் பாதிக்கப்பட்டக்கூடாது. கிஃப்ட் இருந்தது என்கிட்ட தான் இருக்கு மகள், நான் கொண்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டார். அடுத்த நாள் வாப்பா இன்றும் நான் இரவு ஓதி விட்டு தலைமாட்டில் வைத்து தூங்கி விட்டேன், என்ற கிஃப்ட் எங்கே? இப்போ இவருக்கு தொடர்ந்து பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் இங்கே கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது. ஆக இப்போ என்ன செய்யலாம் என்று என்னிடம் ஆலோசனை கேட்டார். இது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணேன். உண்மையாக அவர் சொன்னது சரிதான் மகள், நீங்கள் இரவைக்கு குர்ஆன் ஓதிட்டு தலைமாட்டில் குர்ஆனை வச்சு படுக்கிற போது உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும்.
கிஃப்ட் என்பது பொருள் மட்டுமல்ல, அல்லாஹ் உங்களோட அறிவை கூட்டுவான், உங்களுடைய சிந்தனை திறனை கூட்டுவார், வகுப்பில் முதலாம் நிலை வர வைப்பார். இப்படி பல கிஃப்ட்டும் கிடைக்கும், இப்படியான கிஃப்ட்டும் கிடைக்கும் என்று சொல்லி அந்த பிள்ளையை நீங்கள் ஆசுவாசப்படுத்துங்கள், நம்பிக்கையை விதையுங்கள் என்று சொன்னேன். இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இன்றைக்கு உலகத்தில் இந்த பிள்ளை வளர்ப்பு விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு 7 தோட்ஸை பற்றி நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எப்படா வீட்டை போகிறன்ற ஒரு பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் கேட்கணும் நீங்கள் என்னென்னு. இந்த பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் விடுற மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், பிள்ளை ஒருபோதும் சொல் பேச்சு கேட்காதான். அதாவது வாப்பா சொல்கிறாங்க, உம்மா சொல்கிறாங்கங்கிறதுக்காக செய்கிற பிள்ளைகள் குறைவா, செயலை பார்த்து பழகுற பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. உண்மைதான் பேசணும் வேண்டா, பாப்பா உண்மைதான் பேசணும். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும்னுட்டு உம்மா 7-8 மணி வரை எழுந்தா உம்மா இதைத்தான் சொல்லுவா, அவவே எழும்புற 8 மணி தானே என்று நினைக்குமா. இதுக்கு தான் அழகான ஒரு உதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சின்ன குழந்தையை கொண்டு போய் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பிள்ளை அதிகமாக சீனி சாப்பிடுது, நபிகள் நாயகமே இவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுங்க என்று சொன்னவுடன் அவர் என்ன சொன்னார்ண்டா, சரி நீங்கள் ஒரு 3 நாள் கழித்து பிள்ளையை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். 3 நாள் கழித்து அந்த பிள்ளையை கொண்டு சென்ற போது, மகள் நீங்கள் சீனி சாப்பிடாம அதிகமாக சாப்பிட்டா பல்லில் ஈறு வரும், பிரச்சனை வரும் என்று ஒரு அட்வைஸ் பண்ணினாராம். எனவே அந்த தகப்பன் கேட்டிருக்கிறார், இதை நீங்கள் நான் கொண்டு வந்த 1வது நாளிலே சொல்லியிருக்கலாம் என்றதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த நேரத்தில் நான் அதிகம் சீனி சாப்பிடக்கூடியவனாக இருந்தேன், அப்போ என்னிடம் அந்த பழக்கம் இருக்கிற போது நான் எப்படி அட்வைஸ் பண்ணுவது என்று ஒரு விஷயம் சொன்னாராம். இது ஒரு மிகப்பெரிய உளவியல். முதலாவது நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டிய, தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், பிள்ளைக்கு சொல்லில் நாங்கள் ஒரு விஷயத்தை ஆணையிட்டு செய்ய துணிவதை விடவும் செயலில் காட்டுவது மிக முக்கியம் என்று உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. நாங்கள் வாப்பா பார்த்தீங்களா, இரவைக்கு தூங்குகிற நேரம் ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்குகிறோம், நீங்களும் அப்படி தான் செய்யணும் என்ற பிள்ளை செய்யும். பாப்பா நல்லா வந்துட்டு இரவைக்கும் ஒரு 12 மணிக்கு சோறையும் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு ஏப்பம் விட்டு விட்டு தூங்குற பிள்ளைகிட்ட நீ ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்கணுமெண்டா, அவரே இதை கேட்கல நான் கேட்கணுமா என்கிற எண்ணம் அந்த பிள்ளைக்கு வரும் என்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அதுபோல் மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று இந்த லிசனிங் என்று சொல்கிறாங்க, அதாவது அதிகமாக கேளுங்க பிள்ளைகள்கிட்ட, அவர்கள் என்ன சொல்கிறார்கள்ங்கிறத கேளுங்க. நிறைய சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. பிள்ளைகள் பேசுகின்ற மொழிகளுக்குள்ளதான் அந்த பிள்ளைகளுடைய அன்றாட நடவடிக்கைகளில் என்ன நிகழ்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு டிக்ஷனரி மாதிரி, சைக்காலஜிஸ்ட் கதை என்னமெல்லாம் பேசிட்டீங்களோ, அந்த அங்கிள் அங்கே போனார், இங்கே வந்தார், அவர் அப்படி இப்படி சொன்னார், கையை பிடிச்சிட்டு போனார்ன்னா நமக்கு விளங்கணும் ஏதோ சம்திங் ராங். பிள்ளையினுடைய வார்த்தையில் ஒரு தப்பான ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ யாரோ ஒரு தப்பான ஒரு நபரோட அல்லது அந்த வகுப்பில் இருக்கிற ஒரு இன்னும் ஒரு பிள்ளை கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஒரு பிள்ளையோடு அது பழகிருக்குங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்கண்டா, மேக்சிமம் பெற்றோர்களை பிள்ளைகளை பேச விட்டு லிசன் பண்ணுங்க. அதுக்கு அழகான ஒரு மொழி ஒன்று ஸ்டீபன் கோவன்றவர் என்ன சொல்கிறாருண்டா, லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட், நாட் டு ரெஸ்பாண்ட். நம்ம ஏன் கேட்கணுமெண்டா நம்ம புரிஞ்சு கொள்வது. அந்த பிள்ளைகள் சொல்கிறத கேட்டு கேட்டு நான் பதில் சொல்கிறதுக்கு போட்டி போடுறதுக்காக நீங்கள் பிள்ளைகளோடு இருக்காங்க. லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட், நாட் டு ரெஸ்பாண்ட்னு சொல்கிறாங்க. இது மிக முக்கியமாக இந்த 7 ஹேபிட்டில் மிக முக்கியமான ஒரு ஹேபிட்டாக சொல்லப்படுது. 2வது மிக முக்கியமான விஷயம் நான் சொன்னது தான், இந்த ஒப்சர்வேஷன் செய்யுங்க. நீங்கள் இந்த பிள்ளைகள் எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எதுவாக இருந்தாலும் எங்களோட மனசுக்குள்ளே ரைட் ஓகே, அவங்களோட நடத்தைகள் பேச்சுக்கள் எல்லாவற்றிலுமான ஒரு கண்ணோட்டம் பெற்றோர்களுக்கு கட்டாயம் இருக்கணும் என்று சொல்லப்படுது. இன்னொன்று இந்த மேனிஃபெஸ்டோன்னு சொல்கிற ஒரு விஷயம், அதாவது இந்த not to talk but to act ன்னு சொல்லுவாங்க. சில பேரை பார்த்தா நிறைய பேசுவோம், ஆனால் செயல்களில் நாம் அதை வச்சுக்கொள்வது கிடையாது. அப்போ நிறைய பேசுவது என்பதை தாண்டி செயல்களில் அதை கொண்டு வருகிற நடைமுறை. இப்போ சில பேரை பார்த்தா ப்ராமிஸ் பண்ணுற பெற்றோர்கள், ஷுவராக நான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் பைசிக்கல் வாங்கி தருவேன், என்னத்துக்கு எக்ஸாமுக்கு படித்து பாஸ் ஆகட்டும்ங்கிறதுக்காக பெற்றோர்கள் சொல்கிறது. அந்த பிள்ளை நம்பிக்கையோட படித்து பாஸ் ஆகிட்டு எங்கே பைசிக்கல்னு கேட்டால் இப்போ காசு இல்லாமல் பிறகு வாங்கித்தாரன். அப்போ உலகத்தில் நம்பிக்கை மோசடியான ஒரே ஒரு நபர் எங்கள் வாப்பான்னு சொல்லி பிள்ளை விளங்கிக்கொள்ளும். எங்கள் உம்மா எனக்கு பொய் சொல்லிட்டா, எங்கள் உம்மா என்னை ஏமாத்திட்டான்ற அந்த பிள்ளையினுடைய உளவியல் பேசுமா. ஆக என்னுடைய பெற்றோர் நம்பிக்கையினமானவர்கள், இவர்களை நம்ப முடியாது என்று ஒரு பிள்ளைகள் நினைக்கும் வகையில் பிள்ளைகள்கிட்ட பொய் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க என்கிறது மிக முக்கியமான ஒரு குணாம்சம். இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது
இந்த ஸ்டோரி டெல்லிங். நான் அந்த காலத்தில் பார்த்தா நிறைய கதையாக சொல்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதாவது பாட்டி வடை சுட்ட கதை. இன்றைக்கும் நமக்கு நிலவை பார்க்குற நேரம், நமக்கு இத்தனை வயசானதுக்கு அப்புறமும் நிலவை பார்க்குற நேரம் இல்லை, அது பாட்டி மாதிரி தான் இருக்கு. அது என்னது, குக்கரில் இல்லாட்டியும் ஒரு அடுப்பங்கரையில் பாட்டி வடை சுடுற மாதிரி தான் இருக்கேங்கிற அளவுக்கு நமக்கு மனம் பதிஞ்சிருக்கு. அன்றைய காலகட்டத்தில் ஒரு நிறைய கதைகள், அறம் சார்ந்த கதைகளை சொல்லுவாங்க. வாய்மை பேசணும், பொய் பேசக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவணும் என்று குட்டி குட்டி கதைகள் நிறைய நம்மளோட ஆச்சிமார் பாட்டிமார் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது, சாதாரணமான விஷயம் அல்ல. உங்களுக்கு சிறந்த உதாரணத்தை சொல்கிறேன். இந்த சீக்ரெட்டுங்கிற ஒரு புத்தகம், ரொண்டோ பைன் என்கிறவரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கு. நான் எல்லா இடத்துலையும் சிபாரிசு செய்கிற புத்தகங்கள். அல்லது கொஃப்மேயர் என்பவர் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதுவாகவே ஆகுவீர்கள் என்ற ஒரு புத்தகம் சொல்லுவார். அதேபோல் உலகத்தில் வெற்றி பெற்ற பலருடைய கதைகளையும் கேட்டால் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பண்பு தேவை. என்னன்னு சொன்னால் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த கனவு காணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் சொல்வார், கனவு என்பது தூக்கத்தின் போது வருவதல்ல, உங்களை தூங்க முடியாமல் தடுப்பது கனவு அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு மிக சிம்பிளான ஒரு விஷயம் நான் என்னுடைய லைஃப்பில் பார்த்தோண்டு என்னென்னா, இந்த கனவுங்கிறது என்னென்னா எது நடக்கணும் ஃப்யூச்சர்லங்கிறத நாம் நமக்குள்ளே திரும்ப திரும்ப கண்டுகொள்கிற ஒரு சித்திரம் அது. அதை இந்த சின்ன கதைகள் நமக்கு உருவாக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் நான் பல முறை பார்த்துருக்கிறேன். நடக்கின்ற பல நிகழ்வுகளை கனவாக மனக்கண்ணில் பார்த்துருக்குறேன். நான் எடுத்த முதலாவது தேசிய விருது, அந்த நிகழ்வு அப்படியே கற்பனையில் பார்த்து அதே போல் நடந்தது. என்னுடைய தேர்தல் வெற்றி என்பது நான் அப்படியே என் மனக்கண்ணில் பார்த்து அப்படியே நடந்த விஷயம். ஆக எப்போ நாம் மனசில் சில நல்ல சிந்தனைகளை ஒரு ஓவியங்களாக மனசுக்குள்ளே கொண்டு வரோமோ நமக்கு நிச்சயமாக அது நடக்கும் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். அதைத்தான் எண்ணமே வாழ்வு என்றெல்லாம் பெரியோர்கள் சொன்னாங்க. ஆக அந்த சின்ன சின்ன கதைகள், நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய குட்டி குட்டி கதைகளை பிள்ளைகளை சொல்லுங்க, அது ஒரு பாரிய மாற்றத்தை அவர்களுக்குள் உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த விஷயம் இந்த செல்ஃப் சஃபிஷியன்சி என்று சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன இந்த உரையை ஆரம்பிக்கிற போதும் இந்த குழந்தைகள் ஒன்றும் தெரியாதவர்கள் அல்ல. இந்த குழந்தைகள் வயிற்றில் இருக்கிற போது நீந்துகின்ற ஆற்றல் படைத்தவர்கள். நீங்கள் வெள்ளைக்காரனை பார்த்தீங்கன்னா குழந்தை பிள்ளையை கொண்டு போய் ஸ்விம்மிங் பூலில் போட்டுருவான். நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நாமெல்லாம் முண்டை அல்லாவே அல்லாவே என்றுவோம் நாங்கள். அந்த சின்ன குழந்தைகள் 2 வயசு 3 வயசில் நான் போட்ட உடனே பிள்ளை ஸ்விம்மிங் பண்ணும். ஆக உண்மையாக வயிற்றுக்குள் இருக்கிற போது நீந்தக்கூடிய ஆற்றல் குழந்தைக்கு இருக்கு. நாங்கள் பொத்தி மறைச்சி பழகிட்டோம். அதனால் அந்த பிள்ளைகள் குடிக்கிற ஆற்றல் எல்லாவற்றையும் மறந்து தான் நாங்கள் பெரிய ஆள் ஆகிட்டு வரோம். அப்போ அந்த ஆற்றல் குழந்தையிடம் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், உலகத்தில் அதிகம் தோல்விகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் வெற்றி கண்டார்கள் யாருன்னு கேட்டால் இந்த எடிசன் அவங்க இவங்க எல்லாமே இல்லை. என்னை கேட்டால் குழந்தைகள் என்று சொல்லுவேன். 10 தரம் கீழே விழும், கால் அடிபடும், கை அடிபடும், தட்டி தடுமாறி எழுந்து நிற்கிற குழந்தைகளை பார்க்கிறோம். அப்போ உளவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் செல்ஃப் எஃபிஷியன்சியாக இருங்க. சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, பிள்ளைய பூமியில் கால் வைக்க விட மாட்டாங்க. சொக்ஸ் போட்டு சொக்ஸுக்கும் நல்லா பவுடர் பூசி இந்த மனம் வந்துடப்படான்னு பொத்தி வைக்கிற அப்படி வச்சிடாதீங்க. பிள்ளைய மணலில் ஓடட்டும், அது கீழே விழட்டும், கால் அடிபடட்டும், சின்ன சிராய்ப்பு வரட்டும், அந்த பிள்ளையை நீங்கள் அவதானியாக பார்த்து கொண்டிருங்க. விழுகிற போதெல்லாம் முதலாவதாக தூக்கி கை கொடுப்பவர்களாக பெற்றோர்கள் இருந்து விடாதீர்கள். பிள்ளை எலும்புதாங்கிறத ஒப்சர்வ் பண்ணுங்க. உங்கள் உதவி இல்லாமல் அது எலும்பும் பண்ணம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க. ஒரு கட்டத்தில் என்னால் முடியாது, எனக்கு என்னை எழுப்பி விடுங்கம்மான்னு அந்த பிள்ளை கை கொடுத்தால் மட்டும் கை கொடுத்து தூக்குங்க. 2வது முறை நீங்கள் கை கொடுத்து தூக்கிடப்படாது. முதல் முறை தூக்கிட்டு இனிமேல் நீங்கள் தான் மகள் எழும்பணும் என்று அந்த செல்ஃப் சஃபிஷியன்சியை நீங்கள் வழங்க அப்படின்னு உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இந்த டீச்சிங் கம்பேஷன் என்று சொல்கிற ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, மற்றவர்களுக்காக வாழ்கிற அந்த பண்பை நாம் கட்டாயம் வளர்க்கணும். இன்றைக்கு இந்த உலகம் ஒரு குடும்பமாக இருக்கு, ஒரு தனிநபராக யாரும் வாழ இயலாது. இன்றைக்கு எந்த ஸ்கூல் பிள்ளையோட பென்சில் எடுத்துன்னு வந்துட்டேன்மாண்டா வெரி குட்ன்னு சொல்லிடப்படாது. நாம் அவடத்திலே அதை மாற்றணும். இன்றைக்கு நான் ஒரு பிள்ளைக்கு என்னுடைய சாப்பாட்டில் பாதியை கொடுத்தேன் ஒரு பிள்ளை சொல்கிறத நான் என்கரேஜ் பண்ணுவேன். மற்றவர்களுக்காக ஒரு கழிவிறக்கம் காட்டுகிற, அன்பை செலுத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் ஊட்டி வழங்க. இந்த சமூகத்துக்கு அந்த பிள்ளை பிரயோசனம் மிக்கதாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த அப்ரிசியேஷன் என்று சொல்கிற ஒரு விஷயம். நாங்கள் இந்த ஒப்பீட்டு அளவில் பிள்ளைகளுக்கு குறை சொல்கிற பெற்றோர்கள் பல பேர் இருக்கிறாங்க. நீயும் இருக்கே, ஆனால் பார் அந்த வீட்டு பிள்ளை முதலாம் ஆள், நீ 10ஆம் ஆள் என்று திட்டுறது பிள்ளைகள். பிள்ளைகளிடம் குறை இருக்கும், சில தவறான பிரச்சனைகள் வரும். ஆனால் சைக்காலஜி சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கண்டிப்பதை விடவும்
அவர்களை என்னது அவர்களை செலிப்ரேட் பண்ணுற, அப்ரிஷியேட் பண்ணுற, அவர்களை பாராட்டுகிற பழக்கத்தை கூட வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு பாராட்டு. கோழி கிழிக்கிற மாதிரி கிழிச்சிட்டு வந்து உமா எப்படி இருக்கு ஓவியம் என்று கேட்கும். சூப்பர், பிகாசோ எல்லாம் என்ன ஒரு ஓவியன், நீதான்மா பெரிய ஓவியன், அஞ்சலோ எல்லாம் எப்படி ஒரு ஓவியன், நீதான் பெரிய ஓவியன் என்று நான் பிள்ளைக்கு அப்ரிஷியேட் பண்ண நீங்கள் நல்ல பாராட்டுக்களை சொல்ல அம்மாவிடம் அதிகமான பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக பிள்ளை உழைக்கும் என்று ஒரு கருத்து சொல்கிறார்கள். எனவே மிக முக்கியமான இந்த சின்ன சின்ன பண்புகள், கோட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்று சொல்வார்கள், இந்த சின்ன சின்ன பண்புகளால் பிள்ளைகளை வழங்க. இன்றைக்கு இருக்கிற காலம் மிக முக்கியமான ஒரு காலம். என்ன, கத்தியால் கத்தரிக்காயும் வெட்டலாம், கழுத்தையும் வெட்டலாம். இன்றைக்கு இருக்கிற நவீன உலகம், இந்த டிஜிட்டல் உலகம். சில பேர் சொல்லுவாங்க, அன்றைய காலத்தில் நாங்கள் எவ்வளோ ஒழுக்கமாக இருந்தோம், இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளுடைய தந்தையருக்கு அவங்களுக்கு முந்தின அவங்களோட தாயும் இதை தான் சொன்னாங்க. நம்மளோட பாட்டிக்கு அவங்களோட தாயும் எங்களோட காலத்தில் நாங்கள் ஒழுக்கம், அப்படி எல்லாம் இல்லை. அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ற விதத்தில் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்குது, திறமைசாலிகளாக இருக்குது, ஒழுக்க சீடர்களாக இருக்குது. அதில் எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற விதத்தில் பிள்ளையை வளர்க்கணும். பிள்ளைக்கு மொபைல் கொடுக்காதீங்க, பிள்ளைக்கு வந்து லேப்டாப்பை காட்டாதீங்கன்றெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பிழையான ஒரு விஷயம். இன்றைய நவீன உலகோடு அவன் போட்டி போட வேண்டும் என்றால் இந்த மொபைலில், இந்த லேப்டாப்பில் அவன் ஒரு பெரிய ஒரு பலவானாக அந்த பிள்ளை மாறணும். அதுக்கு நாம் என்ன செய்யலாம் என்றால், அதை சரியாக பயன்படுத்துவது பற்றிய ஒரு போதனையை நீங்கள் செய்யுங்கள். அது மிகப்பெரிய ஒரு பிரயோசனத்தை தரும். எனவே இன்றைய இந்த நிகழ்வு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு என்னையும் பிரதம அதிதியாக அழைத்தமைக்காக இந்த ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷ் குழுமத்திற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக அல்லாமல் நான் பல விஷயங்களை நான் இங்கே பாராட்டணும். என்னுடைய பொறுப்பாசிரியை அல்லது அதிபர் நினைக்கிறேன், சுமையா டீச்சரை நான் மெச்சிறன். என்னென்னா பல விஷயங்களை இங்கே பார்த்தேன். கோரியோகிராஃபர் இருந்தார், நடனம் சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியர் இதுக்கு பின்னால் இருந்திருப்பான். அதே போல் காஸ்டியூம் டிசைனரை பார்த்தேன். இந்த பிள்ளைகளில் விதவிதமான ஆடைகள் வடிவமைப்பாளர், அந்த சென்சுள்ள ஒரு டீச்சர் இங்கே இருந்ததை பார்த்தேன். அதே போல் ரீமிக்ஸையும் பார்த்தேன். யூ ஸ்லீப்பிங் என்று நாங்கள் படித்த பாட்டுக்கு வேறு மெட்டன்னு போட்டு அதே மட்டும் வேறொரு பாட்டு இங்கே படித்த ஒரு விஷயத்தையும் பார்த்தேன். ஆக எல்லா கலவையான திறமைகளும் வாய்ந்த ஆசிரியர் குலாத்தோடு இந்த நர்சரி ஒரு புதிய தலைமுறைக்கேற்ற ஒரு ப்ரீ ஸ்கூலாக, ஒரு புதிய கல்வி திட்டத்தை ஒப்புவிக்கக்கூடிய ஒரு ப்ரீ ஸ்கூலாக இந்த ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷ் என்கின்ற ப்ரீ ஸ்கூல் இருப்பதை அவதானித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே உங்களுடைய பிள்ளைகளும் எதிர்காலத்தில் மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைய வேண்டும். இன்று இருக்கின்ற மிக முக்கியமான கடமை பெற்றோர்களுக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது தான். அது என்ன, பெர்ஃபெக்ஷனிஸ்டாக நாம் யாரையும் உருவாக்க தேவையில்லை, எக்ஷன் உள்ள பிள்ளைகளாக உருவாக்குங்கள். பெர்ஃபெக்ஷனிசம் என்பது இன்றைய சூழல் அவர்களுக்கு கற்றுத்தரும். எனவே இந்த நிகழ்வில் செய்தவர்கள், நன்றாக செய்தவர்கள், சுமாராக செய்தவர்கள், சூப்பராக செய்தவர்கள், அது எதுவுமே பிரச்சனை கிடையாது. இந்த இடத்திற்கு வந்து நின்றது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை மாணவர்களும் மிகச்சிறந்த இடத்தை அடைவதற்காக இறைவனிடம் பிரார்த்தித்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம்.